ஹாய் காய்ஸ், நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் 5 வாலிபர்களுக்கு இரவு வேட்டைக்கு சென்றபோது அங்கே நடந்த அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காணொலியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு வேட்டைக்கு சென்றபோது 5 வாலிபர்கள் நடந்த நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மணி, லோகேஷ், சிவா, பாலன், அப்புறம் பாரதி, இவங்க 5 பேர் தாங்க அந்த ஊருக்குள்ளே ஒன்றா சுற்றுவாங்க. 5 பேரும் வாரம் சனி ஞாயிறு அப்படின்னா பகலில் வேட்டைக்கு போயிடுவாங்களாம். அப்படி போனாங்க அப்படின்னா அதாவது ஒரு 3 கிலோ கறி வர அளவுக்கு வேட்டையாடிட்டு வருவாங்களாம். 5 பேர் இருக்காங்களே பத்தாது அப்படிங்கிற காரணத்தால் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப சிவா அப்படிங்கிறவங்க, நம்ம இன்னைக்கு நைட்டு வேட்டைக்கு போகலான்டா, நாளை ஞாயிற்றுக்கிழமை தானே, ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இதை கேட்ட பாரதி, இல்லைடா நைட்டு வேட்டைக்கெலாம் நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன் அப்படி சொன்னாருன்னா, அமானுஷம் இது மாதிரிலாம் அவருக்கு நம்பிக்கை இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு பேய் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பயப்படுவாராம். ஆனால் மற்ற 4 பேரும் வா போகலாம், அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சொன்ன மாதிரி எல்லாரும் அன்னைக்கு நைட்டு ஒரு 9:30 மணி போல் ஒன்றா கூட்டிட்டாங்க. வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துல வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 பேர் மாற்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து பாலன் வீட்டில் தூங்குறேன், சிவா வீட்டில் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு வேட்டையில் அதனால் வீட்டில் விட மாட்டாங்க. அதனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிடத்துலேயே எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க. இப்படி வேட்டைக்கு போனதும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. பயத்தில் வயிற்ற கலக்கிருச்சுங்க நம்ம பாரதிக்கு. இவர் மற்ற 4 பேர்கிட்டையும் இதே எனக்கு வயிற்ற கலக்குதுடா அப்படின்னு சொன்னதும் அந்த 4 பேரும் கொஞ்சம் கிண்டலாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலங்கிறவங்க, நீங்கள் முன்னாடி போங்கடா, நான் இவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 3 நபர்களையும் வந்து கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு முள்ளுத்தோப்புக்குள்ளே போய் அவர் வேலையை பார்க்குறாருங்க. இந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகியிருக்கும். பாரதி வேகமாக ஓடுறாருங்க. எங்கடா ஓடுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மீட்டர் தொலைவில் ஒரு கேணி ஒன்று இருக்குங்க. நல்லா ஆழமான கேணி, தண்ணி கூட இருக்குது. வேகமாக ஓடுன பாரதிங்கிற நபர் வந்து திடீர்னு கேணிக்குள்ளே குதிச்சுட்டாருங்க. இதை பார்த்த பாலன்கிறவர் டேன்னு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாரு. இவர் போய் கேணியை எட்டி பார்க்குறாருங்க. இப்போ தான் பாலங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் இந்த கேணியை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, இந்த டைமில் டேய் பாலா அப்படின்னு ஒரு சத்தங்க. அவர் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பாரதி பின்னாடி நிற்கிறாருங்க. பாலனுக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பாலங்கிறவர் சொல்கிறாருங்க, டேய் உன்ன மாதிரி தாண்டா யாரோ கிணத்துல குதிச்சாங்க, நான் வேகமாக ஓடி வந்து பார்த்தேன், ஆனால் நீ பின்னாடி இருக்கிற, உள்ளே குதிச்சு தண்ணி சத்தம்லாம் கூட கேட்டுச்சுரா அப்படின்னு பயத்தோடு சொல்கிறாருங்க. பாரதிக்கு அந்த சத்தம் கேட்டிருக்க மாட்டேங்க. எனக்கும் அந்த சத்தம் கேட்டு தாண்டா வந்தேன், நீ தான் தண்ணியில் குதிச்சிட்டேன்னு பயந்து ஓடி வந்தேன்டா அப்படின்னு சொல்கிறாருங்க. இவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு உள்ள வந்து டார்ச்சில் இட்டடிச்சு பார்க்குறாங்க. அந்த குதிச்சா அலை வரும் பார்த்தீங்களா, நீர் தழும்புமே, அந்த மாதிரி தழும்புதுங்க. ஆனால் உள்ள யாருமே இல்லை. இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடும். இவங்க 2 பேரும் உச்சக்கட்ட பயத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக. மற்ற 3 நபர்கள் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட போய் நடந்ததை சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் வந்து, ஓ அப்படியா, பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. பாலன் அப்புறம் பாரதி 2 பேரும் வேறு வழி இல்லாமல் மற்ற 3 நபரோட போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப பயத்தில் இருக்காங்களா, அதை வேற நேரில் பார்த்துட்டாங்களே, அதனால தனியாக விட்டு போகக்குள்ளங்க ஒன்றா தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் முயல் ஒன்று வந்து அவங்க கண்ணில் பார்க்குறாங்க. வேகமாக துரத்திட்டு ஓடுறாங்க. அந்த முயல் வந்து வேகமாக ஓடுது. அந்த வேகமாக ஓடின முயல் வந்து திடீர்னு ஒரு மரத்தடியில் பொந்துக்குள்ளே ஓடிடுச்சுங்க. பின்னாடியே ஓடி வந்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிங்க. அந்த மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி ராந்தல் விளக்கு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ராந்தல் விளக்குனா அந்த காலத்தில் சொல்லுவாங்களே ராந்தல், பெட்ரோமால்ஸ் லைட்டுமாங்களா, அந்த மாதிரி ஒரு இதுங்க. அதை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இவங்க அந்த பாட்டிக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. பாட்டியோட முகம் தெரியல. யார் பாட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லி சிவா அவங்க மேலே கையை வச்சது தாங்க. அப்படியே அந்த பாட்டி காற்றுல மறையிற மாதிரி மறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு செகண்டு சிவா அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. டக்குன்னு மறந்து போன சிவா ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. பின்னாடியே மற்ற நபர்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எப்போவும் மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க வேகமாக ஓடி. ஆனால் இந்த பாரதிங்கிற நபர் மட்டும் ஆளை காணாங்க. அவன் பயத்தில் வீட்டுக்கு போயிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 4 பேர் வந்து தண்ணி டேங்க் மேலே ஏறி படுத்துக்காங்கிட்டாங்க. அவங்க வாரத்தில் வந்து இப்படி தான் ஏறி படுத்துக்குவாங்க அடிக்கடி.
எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு பாரதி வீட்டுக்கு போகிறாங்க, பார்த்துட்டு வரலான்னு. போனவங்களுக்கு அங்கே பயங்கரமான ஷாக்குங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாட்ட போய் பாரதி எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாரதி நைட்டு உங்கள் வீட்டில் தான்டா தூங்குறோன்னு சொல்லிட்டு வந்தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அவங்க திரும்ப 4 பேரும் உடனே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு அந்த பாட்டியை பார்த்தாங்களா அந்த இடத்த பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 4 பேரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு மேய்க்கிற நபர் வந்து கூப்பிட்றாருங்க. ஒரு பயத்தோடு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாரு. தம்பி, கேணிக்குள்ளே யாரோ ஒரு பையன் கிடக்குறான்டா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 4 பேரும் அது வரையும் சாமியை நம்பாதவங்க எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டுறாங்க. அப்படி என்ன வேண்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாமி இது எங்கள் பாரதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா சாமிகிட்டையும் வேண்டுறாங்க 4 பேரும். அவங்க அந்த கேணியை எட்டி பார்த்தது தாங்க சிவா கத்தி அழுவுறாருங்க. மணிங்கிற நபர் மயக்கமே போட்டுட்டாருங்க. ஏன்னா அந்த கேணிக்குள்ளே இறந்து கிடக்கிறது யாருன்னா பாரதி தாங்க. நாங்கள் 4 பேரும் அன்னைக்கு அவனை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு பாரதி எங்கள் கூட இருந்திருப்பான் அப்படின்னு கண்ணீர் மல்வா சொல்லி கதையை முடித்தாருங்க. இந்த வீடியோவில் சொல்லாத சில விஷயங்கள் வந்து அடுத்த எபிசோடில் வருங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இது போன்ற உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே கொடுக்குறேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்தும் வரவேற்கப்படுகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உதயா.